பெசன்ட் நகரில் இருக்கிற ஆறுபடை வீடு முருகன் டெம்பிளுக்கு தான் நாங்கள் போயிருந்தோம். மே 1ஆம் தேதி எடுத்தது இந்த வீடியோ. சித்ரா பௌர்ணமி, கூட்டம் நிறைய இருந்தது. கோவிலும் பார்க்க ரொம்ப சூப்பராக இருந்தது. நல்ல பாசிட்டிவாக இருந்தது வைப்ரேஷன். நாங்களே இதுதான் ஃபஸ்ட் டைம் போகிறோம். அந்த கோவில் பற்றி கேள்விப்பட்டுட்டு நானே ஃபஸ்ட் டைம் இப்போ தான் போகிறோம் ஃபேமிலியோட. பார்த்திங்கன்னா காட்டுறாங்க எப்படி லைனாக நம்ம சாமியை பார்க்கலான்னு. ஃபஸ்ட்டு விநாயகர் பார்த்துட்டு, பழமுதிர்சோரில் இருக்கிற முருகர், திருப்பரங்குன்றத்தில் இருக்கிற முருகர், பழனியில் இருக்கிற முருகர், திருத்தணியில் இருக்கிற முருகர், சுவாமிமலையில் இருக்கிற முருகர், திருச்செந்தூர் இருக்கிற முருகர், இந்த மாதிரி லைனாக பார்க்கலான்னு போட்டிருந்தாங்க. நாங்களும் அங்கே இருக்கிற மாதிரியே ஃபஸ்ட்டு விநாயகர் பார்த்துருவோம் இல்லையா. நம்ம எல்லாருமே விநாயகர் பார்த்துட்டு அப்புறம் லைனாக எல்லா முருகரையும் பார்த்தோம். அந்த வரிசையிலே பார்த்தோம். நல்லா இருந்தாங்க. ரொம்ப சந்தோஷமாக இருந்தது. தரிசனம் எங்களுக்கு ரொம்ப நல்லா இருந்தது. அப்புறம் இங்கே பிரசாதம் கொடுத்துட்டு இருந்தாங்க. அதுக்கான க்யூ இது. அன்றைக்கி சித்ரா பௌர்ணமி அங்கேனால ஸ்பெஷல் டே அங்கேனால பிரசாதம் கொடுத்தாங்கன்னு நினைக்கிறேன். ஒரு ஃபேமிலி கொடுத்துட்டு இருந்தாங்க. சக்கரை பொங்கல், வடை, சுண்டல் எல்லாமே கொடுத்துட்டாங்க. சுட சுட பொங்கல் சாம்பாரும் கொடுத்துட்டு இருந்தாங்க. வடைலாம் சின்ன பசங்களுக்கு கொடுத்தாங்க. அப்புறம் இன்னொரு இடத்துல மொச்சக்கொட்டை, அப்புறம் ஒருத்தர் கேசரி, இன்னொருத்தவங்க சுண்டல் கொடுத்துட்டு இருந்தாங்க. இதெல்லாம் சாப்பிட்டோன்னே எங்களுக்கு வயிறே ஃபுல்லாகிடுச்சு. சாப்பிடவே முடியலை, ஃபுல்லாகிடுச்சு. அப்புறம் சுண்டல் வேறு நாங்கள் கொஞ்சம் கையில் வச்சுருந்தோம். அப்புறம் சாப்பிட்லான்னு வரணும்னு பிளான் பண்ணிவிட்டு நாங்கள் வந்தோம். ரொம்ப சந்தோஷமாக இருந்தது. இன்னொரு தடவை வரத்துக்கு கூட நாங்கள் ட்ரை பண்ணுவோம். நாங்கள் சாமி கும்பிட்டுட்டு இங்கே கொஞ்சம் நேரம் உட்காந்துருந்தோம். நிலா வெளிச்சம் அன்றைக்கி சூப்பராக இருந்தது. இங்கேருந்து பார்க்கும்போது அந்த கோவிலுக்கு பேக் சைடு அந்த வெளிச்சம் நல்லா தெரிஞ்சுது. கோவிலுக்கு பேக் சைடுனா அதோட நான் இப்போ காட்டுறேன் பாருங்கள், தெரியுது அவங்களுக்கு. இந்த கோவிலுக்கு பேக் சைடு நிலா லைட்டாக தெரியுது. நான் உங்களுக்கு ஃபோனில் காட்டுறேன். நேரில் பார்க்க சூப்பராக இருந்தாங்க. அப்படியே வீடியோ கூட எடுக்கிறேன். அந்த கோவிலுக்கு பக்கத்தில் அந்த நிலா பார்க்கும்போது சூப்பராக இருந்தாங்க. இந்த வீடியோ பார்க்குறவங்க இந்த கோவிலுக்கு இதுக்கு முன்னாடி வந்திருக்கீங்களா அப்படின்னு கமெண்ட் பண்ணுங்கள். இவ்வளோ வரையும் வராதவங்க இந்த கோவிலுக்கு வந்து பாருங்கள். சூப்பராக இருக்குது கோவில். அப்புறமா பார்த்தாச்சு, சாமியெல்லாம் பார்த்து முடிச்சிட்டோம். சரி, பக்கத்தில் பீச் இருக்குது, போகலாமா அப்படி சொல்லிட்டு பேசிகிட்டு இருந்தோம். பசங்க போகலாம் சொல்லிட்டு இருந்தாங்க. நான் சீக்கிரமாக வந்துட்டு கொஞ்சம் நேரம் பீச்சுக்கு போகிற மாதிரி தான் பிளான் பண்ணியிருந்தேன். ஆனால் லேட் ஆகிடுச்சு, இருட்டாக இருக்குது எப்படின்னு யோசிச்சுட்டு இருந்தோம். அப்புறம் ஒரு செல்ஃபி ஒன்று எடுத்துக்கிட்டோம்.